வெல்கம் டு மஞ்சள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன்டு விட்ஜெட் அப்படின்னு ஒரு விட்ஜெட் ஒன்று இருக்குது. இந்த பொசிஷன்டு அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு எலமெண்ட்டை ஒரு சம் ஆஃப் கண்டெய்னர் ஒரு ஸ்டாக் இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை பர்டிகுலராக எனக்கு இந்த பொசிஷனில் இந்த இடத்துல நம்ம அலைன்மெண்ட் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு பொசிஷனுக்குள்ளே எனக்கு கரெக்டாக அந்த இடம் நிறையா டைப் இருந்தாலும் இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி நம்மளால் எக்ஸாக்டாக இந்த பொசிஷனுக்கு வந்து நில்லு அப்படின்னு சொல்ல முடியும். சேம் இதை வந்துட்டு பொசிஷன் விஜெட் வந்துட்டு இப்போ கிளிக் ஈவெண்ட்டில் வந்துட்டு நம்மளால் பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஒரு மல்டிபிள் விஜெட், அந்த விஜெட்டுக்குள்ளே ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்துட்டு மல்டிபிள் டைப்ஸ், இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் எங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்றத வந்துட்டு ஒரு பொசிஷன் பேஸ் பண்ணி என்னால் கிளிக் வந்துட்டு லிசன் பண்ண முடியும். ஸோ அந்த லிசனருக்குள்ளே வந்துட்டு இந்த பொசிஷனை வந்துட்டு எக்ஸாக்டாக கெட் பண்ணிக்க முடியும். ஸோ பொசிஷன் ஃபஸ்ட் பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு அதை பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பொசிஷன்டு விட்ஜெட் அப்படின்றத வந்துட்டு பொசிஷன் இங்கே நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைல்டு செட் பண்ணலாம். பாட்டம் ரைட் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த அலைன்மெண்ட் 0லேருந்து அப்படியே 1 2 3 4 இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஹைட் வித் கூட நம்மளால் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ சைல்டு வந்துட்டு ஃபஸ்ட் நான் ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கிறேன். டாட் அசெட் இருக்கக்கூடிய இமேஜ் டாட் அசெட் டாட் ஜேபிஜி. ஸோ இந்த இமேஜ் தான் வந்துட்டு என்னோட பொசிஷனுக்கு டிஃபால்ட்டாக நான் வச்சுருக்கேன். ஸோ இதோட ஹைட் வித் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குது. இதை நான் டிஃபால்ட்டாக ஹைட் வித் செட் பண்ணணும் அப்படின்னா பொசிஷனில் என்னால் ஹைட் வித் செட் பண்ண முடியும். இந்த இமேஜ் டேக்குள்ளேயே எனக்கு ஹைட் வித் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 2 இடத்துல எங்கேனாலும் செட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு 250க்கு வித் ஒரு 250 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ 250 250ன்றப்ப வந்துட்டு எனக்கு இந்த ஆங்கிள் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா டாப் ரைட் நான் இங்கே சென்ட்ரு கொண்டு வர விரும்புகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் வந்துட்டு ஒரு 50 டாப்லேருந்து எனக்கு டவுன் பண்ணி. ஸோ 250 இருக்கிறதுனால மொத்தம் ஹைட் கம்பேர் பண்ணால் 1 2 3 தான் வரும். ஸோ அங்கேருந்து ஒரு 50 நான் டாப்லேருந்து இறக்கிறேன். பாட்டம் ஒரு 100, பாட்டம்லேருந்து ஒரு 100 ரைஸ் பண்ணால் இங்கே வந்துடும். இங்கேருந்து ஒரு 50 இறக்குறப்ப இங்கே வந்துடும். ஸோ இந்த இடம் இங்கே வந்துடும். அடுத்தது பாட்டம் ரைட்டு லெஃப்ட்லேருந்து எனக்கு ஒரு 100 மூவ் பண்ணணும். 25 எனக்கு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கணும். அவுட்புட் பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்ட். ஸோ இங்கேருந்து 25, இதிலேருந்து 25 இது 1 2 3 4 5 6ன்னு எண்ணிக்கிட்டே வந்தால் 25 வர்றப்போ இங்கே வந்துடும். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கிட்டேருந்து ஒரு 100 மூவ் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து ஒரு 100 மேலே ஏற்றுறேன். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா 125 மேலே இங்கேயே சேர்த்து 125 இறக்கி லெஃப்ட்லேருந்து ரைட்லேயும் சேர்த்து 100. ஸோ மொத்தம் இந்த ஸ்க்ரீன் சைஸ் இதை பொறுத்தே நம்மளால் அளந்துட முடியும். கரெக்டுங்களா? டாப் பாட்டம் லெஃப்ட்டை வச்சு. ஸோ ஆவரேஜாக இந்த இது கொடுக்குறதுனால என்னால் இப்போ சென்டரை கொண்டு வந்துட்டேன். சேம் இதே அலைன் கொண்டு வரக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக நான் சென்டர் விஜெட் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அலைன்மெண்ட் கூட நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ பட்டன் வேணால் தரேன். ஸோ அந்த அலைன்மெண்ட் விஜெட் யூஸ் பண்ணி கூட நம்மளால் கொண்டு வர முடியும். இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் இந்த பொசிஷன்டு. இந்த பொசிஷன்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேறு ஏதாவது ஒரு கிளிக் வேண்டியதோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கிடைச்சிருக்கு. நன்றி.